ஹாய் வணக்கம். வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு எல்லோருக்கும் பிடிச்ச அதுவும் ஈஸியா ரெடி பண்ணுற மைதா மாவு தோசையும், அதுக்கு காம்பினேஷனா கோழி குழம்பு ரெசிபியும் தான் பார்க்க போறோம். இந்த தோசையை ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இந்த தோசைக்கு கோழி குழம்பும் நல்லாயிருக்கும், மீன் குழம்பும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து நான் கோழி குழம்பு தான் வைக்க போறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நான் கோழி குழம்பு வைக்க போறேன். அதுக்கு நான் 1 கிலோ கோழி எடுத்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற வைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், 1 தக்காளி பழம், 2 உருளைக்கிழங்கு, 1 பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் சின்னதாக வெட்டி அதில் போட்டுக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இந்த பெசரின கோழியை இன்னும் கொஞ்சம் கூட நேரம் ஊற வச்சு கூட நம்ம சமைக்கலாம். குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். கோழி அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பானையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டினது, ஒரு சோப்பு மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ஏதாவது ஒன்று, அதையும் போட்டுக்குவோம். அதோட ஒரு 4 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். கோழி குழம்புக்கெலாம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கூட போட்டுக்குவோம், நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் நேரம் அதிலே வதக்கிட்டு, அப்புறம் ஊற வச்சிருக்க கோழி இறைச்சியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். அப்பப்போ கிளறி விட்டுக்குவோம். இந்த கோழி இறைச்சி நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். கோழி இறைச்சி நல்லா சுண்டி தண்ணி விட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம இறைச்சி மசாலா தூள் போட்டுக்குவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபுல்லாக போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இந்த மசாலா தூள்லாம் நல்லா இறைச்சோட கலந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நம்மளுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், இல்லை குழம்பு திக்காக வேணும்னா தண்ணி குறைச்சிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சு. நம்ம போட்ட கிழங்கும் கோழி இறைச்சும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் பேக்கெட் பால் தான் பாய்க்கிறேன். சின்ன பேக்கெட்டில் பாதி பேக்கெட் அளவு, இல்லைன்னா 100 ml ஊற்றிட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், கோழி குழம்பு ரெடி. இப்போ மைதா தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். இந்தமாரி மிக்ஸி ஜார்லையோ பிளேண்டர் கோழியோ நம்ம அரைச்சி செய்யும் போது கட்டிப்படாமல் இருக்கும், தோசையும் அழகாக வரும், நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ இந்த தண்ணியில் 2 கப் அளவு மைதா மாவு போட்டுக்குவோம். இப்போ இந்த மாவை ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக ஓரத்துல இருந்து அப்படியே கிண்டிக்குவோம். அப்போ வந்து அதெல்லாம் தண்ணியில் கலந்துரும். இப்போ 2 கப்பு மாவை நல்லா கலந்து விட்ட பிற்பாடு இன்னும் 1 கப்பு அளவு மாவு போட்டுக்குவோம். இந்த அளவு வந்து 12 தோசை வரும். இப்போ இந்த மாவையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இன்னும் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்ட பிற்பாடு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ இந்த மாவை பல்ஸ் விட்டு 2-3 தடவை அரைச்சிக்குவோம். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் அரைச்சோம்னாக்கா மாவு நீத்து போன மாரி ஆயிடும். மாவு கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம். இந்த மைதா மாவு தோசை பதம் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது சரியான பதம். இப்போ தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்லோ தவாவோ இல்லை நான்ஸ்டிக் பேனோ எதுவாக இருந்தாலும் அதை சூடாக்கிட்டு இந்த மாரி தோசை ஊற்றிக்குவோம். இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் ரிசா வெந்ததும் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். இந்தமாரி எண்ணெய் விடும்போது அது கொஞ்சம் மொறுமொறுப்பு தரும். எண்ணெய் போட்ட பிற்பாடு திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்தோடனே எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் அதேமாரி செஞ்சு எடுத்துடலாம். இந்த தோசை சூடாக இருக்கும் போதே கோழி குழம்போட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் தொட்டு சாப்பிடாம இந்த மாரி ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். நன்றி.